அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இஸ்ரோடைய எக்ஸாம்பிளுடைய டூப்ளிகேட் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இஸ்ரோ எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து தெரியாத இருக்கக்கூடிய நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம இதை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸாம் நம்ம எழுதின முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய டூப்ளிகேட் மார்க் ஷீட் இப்படி தான் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஓஎம்ஆர் பேஸ்டு நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் இஸ்ரோடைய எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இதில் பேச போகிறோம். சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் ஒரிஜினல் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டில் வந்து கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் கொடுக்க மாட்டாங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த டூப்ளிகேட் மார்க்ஸ் எந்த எக்ஸாமுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ அந்த போஸ்ட்டுக்காக நம்ம எழுதியிருந்தோம். ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டிசிப்ளினில் எழுதியிருந்த போது நமக்கு வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், திருவனந்தபுரம். ஸோ இந்த எக்ஸாம் முழுக்க திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அந்த சென்டரில் ப்ராஜெக்ட் அசோசியேட் என்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாமை எழுதியிருந்தோம். ஸோ அந்த இதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, நேம் எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய டிசிப்ளின் என்னன்றதை நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸா இல்லை ஜியோ ஃபிசிக்ஸா இல்லை மெட்ராலஜி ஃபிசிக்ஸா, இந்த மாதிரி தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த பிரான்ச்சஸ்ன்றதை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் கேண்டிடேட்ன்றது ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் அந்த காலம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய ரோல் நம்பர் என்னன்றதை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்காக எல்லாருமே ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுன்ற வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்கேஸ் எனி மிஸ்டேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணுன்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரவுண்ட் ஷேடோ வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்களா? அடுத்து 9th செக்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எழுதின எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் பேஜஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, செக் பண்ணி பார்த்ததில் நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வரும். அடுத்து நம்ம அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து ஷேடோ பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் நான் வந்து ஒரு 8 கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷனே வந்து நான் போட்டிருந்தேன். பிகாஸ் அது வந்து அந்த 8 கொஸ்டினுக்குமே ஒரு மெஜாரிட்டி 6 கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் இருந்ததுனால நான் அது 8க்குமே ஏ ஆப்ஷன் போட்டிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே நான் வந்து மாற்றி போட்டிருப்பேன். ஏபிசி அந்த மாதிரி மாற்றி போட்டிருப்பேன். ஸோ ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டூப்ளிகேட் ஷீட் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கீப் கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களுக்கு இஸ்ரோ, டிஆர்டிஓ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடனே நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.